തമിഴ്നാടിന്റെ പുതിയ മുഖ്യമന്ത്രി ജോസഫ് വിജയുടെ വിജയങ്ങൾക്ക് പിന്നിലെ ആ രഹസ്യം അച്ഛൻ എസ്.എ. ചന്ദ്രശേഖർ പങ്കുവെച്ച വാക്കുകൾ ഹൃദയം തൊടുന്നതാണ്. அந்த பைபிள் அவன் தலானிக்கடியில் இருக்கும். ராத்திரி படுக்கும்போது ஒரு வேர்ஸ் படிச்சுட்டு தான் படுக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த தலானியிலேருந்து அந்த பைபிள் எடுத்து ஒரு வேர்ட்ஸ் படிச்சுட்டு தான் வெளியே போகணும். ക്രിസ്തുമസ് ദിനത്തിൽ പങ്കുവെച്ച ബൈബിൾ സംഭവം കഴിഞ്ഞ ദിവസങ്ങളിൽ അനേകർ കണ്ടിരുന്നു. എന്നാൽ ബൈബിൾ വചനങ്ങൾ ഇത്ര അറിയുന്നതിനുള്ള കാരണം ഇതാണ്. വിജയുടെ പിതാവ് പങ്കുവെച്ച വാക്കുകൾ ഇങ്ങനെയാണ്. என் பிள்ளை இன்னைக்கு இந்த நிலைமையில் இருக்கிறார் அப்படின்னு சொன்னால் நான் அப்படி தான் எடுத்துக்கிறேன். எங்கள் அம்மாவுடைய ப்ரேயர். எனக்கு அடியில் ஒரு சின்ன பைபிள் இவ்வளவு சைஸில் பைபிள் வரும். அந்த பைபிள் அவன் தலானிக்கடியில் இருக்கும். ராத்திரி படுக்கும்போது ஒரு வேர்ஸ் படிச்சுட்டு தான் படுக்கணும். காலையில் எந்திரிச்ச உடனே அந்த தலானியிலேருந்து அந்த பைபிள் எடுத்து ஒரு வேர்ட்ஸ் படிச்சுட்டு தான் வெளியே போகணும். அப்படி பழக்கப்படுத்தினாங்க. அதனால தான் ஒரு ஸ்கூலில் கூட விஜய் சொல்லுவாங்க, அவர் டிவைன் பாய் அப்படிம்பாங்க. വിജയുടെ വളർച്ചയ്ക്കും വിജയങ്ങൾക്കും പിന്നിൽ അദ്ദേഹത്തിൻ്റെ അമ്മൂമ്മയുടെ പ്രാർത്ഥനാ നിർഭരമായ ജീവിതത്തിന് വലിയ പങ്കുണ്ട്. തൻ്റെ ഓഫീസ് മുറിക്ക് മുകളിലുള്ള മുറിയിൽ താമസിച്ച് ദിവസവും 16 മണിക്കൂറോളം പ്രാർത്ഥനയിൽ മുഴുകിയിരുന്ന അമ്മയുടെ കണ്ണുനീരാണ് തൻ്റെയും മകൻ്റെയും ഉന്നതിക്ക് കാരണമെന്ന് അദ്ദേഹം വിശ്വസിക്കുന്നു.